இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல் நண்டு தொக்கு எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அது நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் செய்யணும்னா அது அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியண்ட் எல்லாம் எடுக்கணும்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 100 சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு அரை முறை இல்லை 1/4 முறை தேங்காய் போதும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1 கிலோ நண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல நம்ம கேஸில் அதற்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கணும். அந்த பாத்திரத்தில் தேங்காய், கன்னியாகுமரி ஸ்டைல்னாலே தேங்காயில் சமைச்சா கொஞ்சம் மனம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் கன்னியாகுமரி இதில் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறாங்க. தேங்காய் கொஞ்சம் காஞ்சோன்னா அதில் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும். சோம்பு போட்டு லைட்டாக ஒரு 2 செகண்டு போதும். லைட்டாக ஒரே ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இது நம்ம சின்ன வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை கொஞ்சம், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். இது போட்டு ஒரு 5 செகண்டு கூட வேண்டாம், 5 செகண்டு வதக்கி விட்டோன்னா உடனே பெரிய வெங்காயத்தையும் போட்டு சேர்த்து அது கூட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ரெண்டையும் சேர்த்து வதக்கி விடும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்க நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பை சிம்மில் வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணும்போது அதோட இது கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிட்டோன்னா அது ஸ்மெல் மாறிடும். அந்த ஸ்மெல் தான் நண்டுதுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. நீங்கள் அதனால் அதை கொஞ்சம், அது கூட ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தெரியும். இந்த கண்ணாடி பதம் என்ன வந்துட்டுல, கண்ணாடி பதம் ஆகிற அளவு கிண்டி விட்டுக்கணும். கண்ணாடி பதம் வந்த பிறகு அது கூட அது ஆல்ரெடி நீங்கள் வெட்டி இந்த 2 தக்காளி, அந்த தக்காளியை சேர்த்து, தக்காளியும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து கிண்டி விட்டுக்கணும். ரொம்ப எல்லாம் கிண்டாண்டா சிம்மில் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதில் கொஞ்சம் வதங்கி வந்தோன்னா அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம். கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு, இது எதுக்குன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்குல்ல நண்டில், அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் உங்களுக்கு இருக்காது. கவுச்சி ஸ்மெல் இருக்காது. அப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். ஃப்ளேவருக்காக தான் மேக்ஸிமம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கவுச்சி ஸ்மெல், அப்புறம் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு மணத்துக்காக போட்டுக்கலாம். இந்த டைமில் போட்டால் அது மனம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயிலே போட்டுட்டோம்னா இதாகாது. கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும். அதுக்கப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அப்போது காரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூனாவது போடணும். 2 ஸ்பூன் போட்டால் தான் 2 மிளகாயும் போட்டுருக்கோம். அது போக 2 ஸ்பூன் வத்தல் பொடியும் போட்டுக்கணும். கொஞ்சம் போல் கரம் மசாலா இது வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சி செய்கிறது. அதனால் கடையில் வாங்குறது அந்த அளவு நமக்கு பிடிக்காது. அதனால் நம்மளே அரைச்சி அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி எவ்வளோத்தையும் போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். எண்ணெயில் வதக்கும் போது தான் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் நீங்கி அந்த மிளகுக்கு அடிக்காது, பச்சை ஸ்மெல் நீங்கிடும். கொஞ்சம் நல்லா கறந்து கிண்டி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டு, 1 கிலோ நண்டு நம்ம அதை கட் பண்ணி அழகாக நம்ம இங்கே கடற்கரை பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக எடுத்து, நம்ம இங்கே ஹார்பர்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அங்கே போய் நேரில் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக போட்டோம். நம்ம ஏரியாவில் எப்போவுமே நண்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது நம்ம இந்த கால் அது இதெல்லாம் தனித்தனியாக வெட்டி வச்சுருக்கேன். அப்படின்னா மசாலா உள்ளே வர ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டணும். ஒரு நிமிஷம் கிண்டிங்க. 1 நிமிஷம் கிண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு அந்த ஆவிலேயே கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் சூட்லேயும் அந்த ஆவிலையும் கொஞ்சம் அது வெந்துடும். ஒரு அரை கடுகிட்ட வந்துடும். அதனால் நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சா போதும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுருங்களா, தேங்காய் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம். சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சதை கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சி வைக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். அது போட்டு அது நீங்கள் கொஞ்சம் கிளறி விட்டால் போதும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சிடணும். பார்த்தீங்களா, நல்லா நைஸாக அரைச்சா தான் அது நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி, ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி போதும். 1/2 கப்பு தண்ணி வச்சு இது வந்து நீங்கள் தொக்கு மாதிரி வைக்கிறதுனால நம்ம 1/2 கப்பு. அதேமாதிரி அதிகம் வச்சுக்கூடனா இது டேஸ்ட்டு மாறிடும். கொஞ்சம் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகுலாம் அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, அதாவது நல்ல மிளகு பொடி 1 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் சீரகப்பொடி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் இது போடணும். கொஞ்சம் சீரகப்பொடி போடணும். சீரகப்பொடியை போட்டுட்டு கடைசியாக இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் போல் மல்லித்தழை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு இறக்குனீங்கன்னா அதோட மணமும் சுவையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்கள் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பாட்டுக்கு வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மதியம்.
அதை விட தோசைக்கு இது அருமையாக இருந்துச்சு. இதை வச்சு அருமையாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கன்னியாகுமரி ஸ்டைல் நண்டு தொக்கு உங்களுக்கு அப்படி பிடிக்கும். ரொம்ப அந்த பெப்பரு இதெல்லாம் போட்ட பிறகு கட்டியான பிறகு நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப சூடாகக்கூடாது. சரியா? இதுதான் உங்களுக்கு கன்னியாகுமரி ஸ்டைல் அருமையான நண்டு தொக்கு. தேங்க்யூ.